ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மதுரையில் வந்து அம்பிகா தேட்டர் இடிக்க போகிறாங்களாம். அம்பிகா தேட்டரில் தான் நான் அதிகமான படம் பார்த்துருக்கேன். இப்போ நான் சென்னையில் இருக்கனால என்னால் டக்குன்னு போக முடியல. நான் அடுத்த வாரம் தான் ஊருக்கு போவேன். போகிறதுக்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக படம் பார்த்துருவேன். நான் ராம்நாட்டில் வேலை பார்க்கும்போது எப்போ ஊருக்கு போனால் நான் அங்கே தான் போய் படம் பார்ப்பேன். எங்கள் வீடு வந்து கல்மேட்டில் இருக்கிறதுனால நைட் ஷோ போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு ஆட்டோக்கார் இருப்பார். அவரை கூட்டிகிட்டு நைட் ஷோ போயிடுவோம். நல்லாயிருக்கும். சவுண்ட் எஃபெக்ட்லாம் செமையாக இருக்கும் அந்த தேட்டரில். இடிக்க போகிறோம் சொன்னப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போ தான் ஒரே தேட்டர் அடித்தாங்க, இந்த தேட்டர் இடிக்க போகிறாங்க. ஒரே தேட்டராவது பழசாகிடுச்சு. இது இன்னும் நல்லா தான் இருக்குது. லாஸ்ட்டாக திருச்செற்றம்பலம் பார்த்தேன் ஊருக்கு போயிருக்கும்போது. நான் எப்போ ஊருக்கு போனாலும் அங்கே தான் படம் பார்ப்பேன். ஏன்னா எங்கள் வீடு பக்கத்தில் இல்லை, ஆட்டோ அங்கே தான் நிப்பாட்ட முடியுமா, அதனால் ஆட்டோக்காரை கூட்டிகிட்டு அங்கே போய் படம் பார்ப்போம். இப்போ தேட்டரை இடிக்க போகிறோன்னு சொன்னப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சவுண்ட் எஃபெக்டாக செம்மையாக இருக்கும். அது மாதிரி சின்ன வயசில் எங்கள் அத்தை வீடு அங்கே இருந்துச்சு. அங்கே பரிச்சை லீவுக்கெலாம் போகும்போது கில்லி படம் இங்கே தான் பார்த்தேன். தெனாவட்டு அங்கே தான் பார்த்தேன். அப்புறம் அவள் பெயர் தமிழரசி அந்த படம் அங்கே தான் பார்த்தேன். அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் இன்டர்வல் முடிஞ்சு திடீர்னு படம் ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ என்ன சொன்னாங்கன்னா, நீ ஈவினிங் ஷோ வந்து பார்த்துக்கிறேங்க, டிக்கெட்டை காமிச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் படம் பார்த்து ஊருக்கு கிளம்பணும், வேறு வழி இல்லை. சரி கிளம்பிடுவான்னு பார்க்கும்போது டக்குன்னு சரி படம் வந்துச்சு, வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. உண்மையிலே நல்ல தேட்ரு, மெயினான இடத்துல இருக்குது. முக்கியமாக சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த தேட்டரில். அதேமாதிரி நான் கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் போய் காலா படம் அங்கே தான் பார்த்தேன், அம்பிகா தேட்டரில். அது மாதிரி நிறையா படம் இருக்குது. கில்லி, வேலைன்னு வந்துட்டா, வெள்ளைக்காரன், அப்புறம் நிறையா படம் இங்கே பார்த்துருக்கேன். கொடி வீரன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நான் ராம்நாட்டில் வேலை பார்க்கும்போது லீவுக்கு வாரத்தில் ஒரு நாள் போவேன். போகிற போதெல்லாம் அங்கே தான் படம் பார்ப்போம். நான், என் தம்பி, நம்ம ஃப்ரெண்டு ஆட்டோக்காரு எல்லோரும் சேர்ந்து ஆட்டோவில் போயிடுவோம். படம் பார்த்துட்டு நைட் ஷோ முடிச்சுட்டு அப்படி வந்துடுவோம். அது ஒரு ஜாலியாக இருக்கும். ஒரு வாரத்துக்குள்ளே எப்படியாச்சும் இடிக்கிறதுக்குள்ளே இப்போ ஒரு தடவை படம் பார்த்தேன்னு பார்ப்போம். சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக போய் படம் பார்த்துட்டு வந்துடுவேன். ஏதோ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்ட போகிறாங்கன்னா அதெல்லாம் அம்பிகா தேட்டர் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுலேயும் நான் அதிகமான படம் பார்த்தேன்னா அங்கே தான். அதுக்கு முன்னாடி வந்து சின்ன வயசில் நிறையா பார்த்ததுன்னா, லீவுக்கு ஊருக்கு போகும்போது பரிசில் விடும்போது எங்கள் அத்தை வீட்டுக்கு போவோம். அப்போ வந்து அபிராமி அம்பிகையில் நிறையா படம் பார்ப்போம். அதை இடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த தேட்டர் தான். அந்த தேட்டரில் பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு தீபாவளிக்கு தான் மேயாதமான் படம் வந்துருந்துச்சு. அங்கே வந்து கருப்பன் படம் ஓடிட்டு இருந்துச்சு. நான், எங்கள் அம்மா, என் தங்கச்சி, என் தம்பி எல்லோரும் மேயாதமானுக்கு அமிர்தம் தேட்டரில் போய் பார்த்து வந்துட்டோம். எங்கள் அப்பா விட்டுட்டு போயிட்டோம். அடுத்த நாள் சண்டை போட்டு எங்கள் வீட்டில் சண்டை போட்டு என்னை படத்துக்கு கூப்பிட்டு போயிட்டீங்க, கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனோம். அந்த தேட்டர் தான் கருப்பன் படம். அதான் அங்கே தான் பார்த்தோம். நிறையா படம் சொல்லிகிட்டே போகலாம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பார்ப்போம், லாஸ்ட்டாக போய் படம் பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வர வியூஸ் ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. உங்களோட ஆதரவை தயவு செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.